இது காலம், இது ஒரு வரலாறு சொல்ல போதுமா அது அப்படிங்கும்போது என்னோட கரெக்ஷன்னா இது நான் எனக்காக சொல்லலை, மொத்தமா அங்க வரிசை யாரும் என்ன நினைக்க போறது இல்லை, உங்களை கூட நினைக்க போறது இல்லை, அவரை தான் பார்க்க போறாங்க. அது இது நம்ம காலத்துல இது ஒண்ணு பண்ணி வைக்கிறோம். சரி, அதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். On the Tandava figure is called Bhujanga Prasikam Karana, and it is from Natya Shastra, Agama Shastra too. Okay, the idea and the definition அதுக்கு நாட்டிய சாஸ்திரத்துல கொடுத்திருக்க குஞ்சித பாதம் முக்கிய குஞ்சிதமா இருக்கக்கூடிய பாதத்தை தூக்கி அப்படின்னு தூக்கின பின்னாடி குஞ்சித பாதமா இருக்கணும். ஜானும் அது இப்ப நகம்காக நகமானதுக்காக அந்த முழங்கால் மடங்கி. சில பேர் நதமான பிரிக்கவே மாட்டாங்க, தெரியாது. அம்மா பாத்தீங்கன்னா கால் ஸ்ட்ரைட்டா இருக்கும், நிறைய தூக்கி இருக்கும். நதமான பிரிச்சாதான் முக்கால் முகம் பிரிக்கணுமா? அந்த சக்தி பெரியவர் கேட்டார், நகமானம் எவ்வளவு குறையும்? ஆனா எனக்கு அது தெரியாது, அந்த வார்த்தையெல்லாம் புரியும். எனக்கு புரியல சக்தி இல்ல, நீங்க உங்களுடைய ஹைட்டு எந்த அளவுக்கு குறையும் அப்படின்னு கேட்டாரு. அந்த டான்ஸ் ஆடும்போது இந்த நட்டாஜா போட்டு கொடுத்துருக்கு. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, எனக்கு இலக்கணப்படி தெரியாது, நானும் செஞ்சு காட்டுறேன், நீங்க இப்போ அளந்துக்கோங்க அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ண, என்ன எடுத்து வச்சாரு. அளந்துட்டாங்க, ஒரு செவத்துல காப்பி எடுத்து வச்சு ஒரு மார்க் பண்ணிட்டாங்க, வச்சு கோடு போட்டுட்டேன். அப்புறம் என் முகம் அது உட்காந்து நட்டாஜா போஸ்ட் பண்ணோன்னே மறுபடியும் கோடு போட்டேன். கரெக்டா ஒரு முகம் தெரிஞ்சு எனக்கு தெரியாது, எனக்கு இலக்கணம் தெரிஞ்சு பண்ண நான் செய்முறையில இப்ப அதுதான் முக்கியம். இருக்காங்களே இதுல பண்ணிருக்கலாமா, படிச்சு வராது, புத்தகத்துல படிச்சு வராது, அனுபவத்துல வர்றது. இப்ப இதுல நதமானம் வரும்போது முக்கால் முகமும் ஒரு ஒரு பாயிண்ட் கூட தான் ஆச்சு, நதமானம் குறைச்சிருக்கேன். ஏன்னா மேல நிற்கும் போது ஒடி ஓலைங்கிறது தென்னை ஓலையில அதை 124 பாகமா ஒடிப்போம். ஒரு ஓலை ஒண்ணு பறிச்சுட்டு வர சொல்லலாம், அதை ஒடிக்கிறோம். அந்த ஒடிக்கும் போது ஒரு சாதாரணமா நேராக நிக்கிறதுக்கும் பங்கம் வருதுன்னு வச்சுங்களேன். அந்த பங்கம் இடுப்பு மாறினாலே கால் பொங்க திருப்பிடுவோம்.
அந்த மைய சூத்திரத்துலேருந்து இடுப்பு மேட்டத்துலேருந்து ஒரு 1/4 பங்கு வச்சு டிராயிங் பண்ணாலும் இடுப்பு திரும்பிடும். இடுப்பு திரும்பும்போது காலும் திருப்பி ஆகணும், அதுவும் கால் மடங்கணும், ஒரு கால் மடங்கணும். அந்த மாதிரி பண்ணாதாம்மா அமைப்பு கரெக்டாக வரும். அவ்வளோதாம்மா. இது ஆடுறதுக்கு இன்னும் ஒரு 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 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். வெயில் ஏற ஏற என்ன ஆகும்னா சில வேலைகளை வந்து தண்ணி ஊற்றி மூடிக்கிட்டே வரும். இப்போ அம்மா வச்சுக்கிட்டு கிளே மோல்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். அம்மா வச்சுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல சாரும் அம்மாவும் நீங்களும் இருந்து வச்சு மண் மோல்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த இடம் கரெக்டாக இருக்கும். ஆமாம், ஆரம்பிக்கிறது இங்கே தானேம்மா. ஆமாம், கொஞ்சம் அளவுக்கு இப்போவே நாங்கள் மூவ் பண்ணலாம். இப்போவே இது மூவ் பண்ணலாம். ஒரு லேயர் மேலே கொடுத்துருவோம், வேற ஒன்று. ஆமாம்மா, ஆல்ரெடி ரொம்ப அழகா வந்திருக்கு. சரிம்மா, சரி. கண்டிப்பா அப்படியே தான் மாற்றுது. அந்த சென்டர் ஃபர்ஸ்ட் நான் நேரா வச்சிருந்தேம்மா முகத்தை. அப்புறம் என்ன சொன்ன, கொஞ்சம் திருப்பலாங்கும் போது அப்படியே திருப்பிட்டேன். இது மாறாது. இதுல இருந்து கழுத்து மையம் வச்சுக்கிறேன், முகம் திரும்பும் போது மாறி. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமாம்மா, கூலி தோல் ரொம்ப ஜோரா இருக்கு. அது இதுல வந்து அந்த தோலினுடைய இது டிசைன் வரும்போது அந்த இது வந்துடும். அந்த லைன் பூரா எல்லாமே ஃபினிஷிங் வந்துருது இல்லைம்மா. இது முட்டி வந்து நாபிக்கு மேல வரலையே. இது நாபி கரெக்டா நாபி மட்டும் வச்சிருக்கேன். நாபிக்கு மேல வரக்கூடாது. அதான் நாபிக்கு அளவு தான். நாபி அளவுக்கு இருக்கு இருக்கு, அது அந்த அளவு வச்சிருக்கேன். 2 விஷயம் இதுல வந்து கோரப்புல்லு இப்படி வரணும். சரிம்மா, கீழே வரணும் கோரப்புல்லு. சரி, 2 பல்லு செய்த மாதிரி. ஏன்னா ஆனந்த தாண்டவன் தானே, அப்ப சிரிப்பும் இருக்கு, சிரிப்போட இருக்கணும். சரி, அப்ப இந்த யாருக்கு கிடைக்கும் பாதம் தன் மேல வரதுக்கு? கண்டிப்பா அந்த பூதத்துக்கு கொடுத்து வச்சிருந்தது நமக்கெல்லாம் இல்ல. அதனால ரொம்ப சந்தோஷமா பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கணும். சரி, இங்க பல்லு தெரியுற மாதிரி. அப்ப ஒண்ணு இல்லம்மா, இதை எடுத்துட்டு பல்லு வச்சுட்டு கீழே கோரப்பள்ளியும் காமிச்சு. கோரப்பல்லு கீழே வரணும். சரி, கோரப்பல்லே இல்ல வைக்கல இருந்தா வச்சிடறோமா, இப்போ வச்சிடறேன். அப்பதான் பூதம்னு வரும். சரி, இது பூத கணக்கு தானே, மேலகனே பூதம் தானே. கோயில்ல போலாம் சொன்னதை அப்படியே வளைச்சு பாதம். அதேதான். இதெல்லாம் கீழே வளைஞ்சிருக்கு. இது மட்டும் டிஸ்டன்ஸா இல்ல, திருவாச்சியில இருந்து இவ்வளவு தள்ளி இருக்கணும். தள்ளி இருக்கணும். இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு முகம் வந்து 13.5 இன்ச்சு வச்சிருக்கேன். மொத்த உயரத்துல 124 பாகத்துல முகம் மட்டும் 13.1. அந்த கணக்கில் வரும்போது இது வந்து ஒரு 4-5 முகம் மேலே வர மாதிரி இருக்கும். 5 முகமா, 5 முகம் வந்து கீழே இருந்து இந்த மட்டத்துல இருந்து 5 முகம் மேலே வச்சிருக்கேன். ஒரு முகங்கிறது நடராஜனுடைய முகம் வருதுங்களா, அதுல ஒரு அளவு வச்சிருக்கேன். நீங்க மேல இருந்து ஒரு தடவை பாத்துருங்க, வியூ கரெக்டா இருக்கும். நாபில இருந்து இது ரொம்ப வெளியில ப்ரொட்ரூட் ஆகி பாண்டியன் நடராஜாவா இருக்கு. சோழ நடராஜனுக்கு இன்னும் கொஞ்சம் தொட உள்ள தள்ளி மேல இருந்து பார்ப்போம். அது ஹம்சபக்ஷ ஹம்சத்தோடைய ரெக்கை மாதிரி இப்படி உள்ள திரும்பி இருக்கணும். அந்த
சரி உள்ளங்கை வந்து உள்ள திரும்பிருக்கு. சரி இப்ப அது என்ன ஆகுதுன்னா இப்படி நீட்டிட்டோம்னா இப்படி இருக்கு. இந்த உள்ளங்கை வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியக்கூடாது. சரி பாப்பா கேசம் வந்து லலாட்டத்தோட சேர்த்து இருக்கணும். முக அளவு வந்து லலாட்டத்தை கழிச்சுட்டு தான் 20 இன்ச்சு அது 20 இன்ச்சு வரும். இந்த கோடு போட்டுருங்க பாருங்க, அதே தான் வரும். இதே தான் அப்படியே வச்சிருக்கேன். வச்சிருப்பேன் இருந்தாலும் சந்தேகத்துக்கு இல்ல இப்ப அப்படி பார்க்கும்போது இதுல இருந்து இது வந்து ஒரு முகம் வைக்கணும். இந்த இடம் இந்த நீண்ட கை 1.25 முகம், அந்த கை 1.25 முகம். இது ஏன் நம்ம குறுக்குதுனாக்கா கை இப்படி குறுக்கிறோம்ல, அதுல ஒரு கால் பங்கு இது குறையும், அது கூட வரும். விரியறதுனால கூட வரும். அதாவது ஹம்சபக்ஷ கை இது கரிஹஸ்தம் வந்து அது ஒரு நிருத்தஹஸ்தம். இங்கேருந்து இப்படி மூவ் பண்றதுக்கு பேரு கரிஹஸ்தம். இந்த கை வந்து இங்கேருந்து இந்த விரலுக்கு அது வளையிறது வந்து ஹம்சபக்ஷம். ஹம்சபக்ஷத்தை தோலமா நீட்டி அசைச்சா அது கரிஹஸ்தம். அந்த கணுக்கால கொஞ்சம் திருப்பணும். இப்ப இப்படி இருக்கு, ஆமா ஆமா இப்படி ஆகும். சரி அப்ப என்ன ஆகும், இங்கேண்டே ஒரே லைன்ல இப்படி வரும். நீங்க இப்படி வச்சிருக்கீங்க, அதேதாம்மா நீங்க செஞ்சு காமிச்சீங்க. அப்படியே மெழுகு வளர்த்தோன்னவே அவங்க எல்லாம் சொன்னாங்க தொடையிலேருந்து வளையணுப்பா அப்படின்னு. கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடி சிதம்பரம் நடராஜத்துக்கு ஆறார் ஆசைப்படார் உன் பாதத்திற்கு. அது அந்த கை வழின்னு ஒரு 4-5 நாளைக்கு ஒரு தடவை தீட்சித்து பண்ணுவாங்க. அப்போ கவச்செல்லாம் எடுத்துருவாங்க. அப்பதான் பார்க்க முடியும். அப்போதான் அந்த பாதத்தை பார்க்க முடியும். அது நான் பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நான் அது வரணும்னு நினைக்கிறேன். இது அழகா இல்ல இங்க இதே இடத்துல இந்த அந்த பெடஸ்டல் 21 அடிமா, இந்த பெடஸ்டல்லே வச்சு நாங்க மோல்டு பண்ணிட்டு நல்லா காஞ்ச பிறகு அந்த அடியில் உள்ள பிளாட்ஃபார்மோட பெரட்ட போறோம். ஓ சரி. சரியா இருக்குங்களா? இந்த மாதிரி நடராஜா இப்போதைக்கு இந்த சென்சுரியில பண்ணலன்னு கண்டிப்பாமா, கண்டிப்பா. 27 அடி 27ங்கிறது நல்ல நம்பர். கரெக்டா சொல்றமா 27 அதேதான் சொல்லுங்க. 9க்கு வருது. சக்தி பீஜத்துக்கு முக்கியமான நம்பர். 9ஓட மல்டிப்ளிகேஷன் தான் 108. ஆமாமா நாங்க உங்களுடைய லாங்குவேஜ் சரியா இருக்கும். சரி. இல்லைன்னா சில பேர் இப்படி வச்சிருக்காங்க, கை மேல கை வைக்க கூடாது. அதுல இது கரெக்டா இருக்கும். சரி சரி. அதான் ஆர்னமெண்ட்லேயே குறைச்சோம். ஏன்னா ஆர்னமெண்ட் அதிகமாக கொடுக்கும்போது நடராஜனுடைய பார்வை குறையும். அதை குறைச்சிட்டு இதை பண்ணிடுவோம் அப்படின்னு. சரியா இருக்கு. அங்க கொஞ்சம் எடுக்கணும். எடுத்து அதில் சேர்த்தது. இப்போ மேலே அந்த சேப்பை அப்புறம் கொண்டு வந்துடுறோமா, மேலேயும் அடியிலையும் விரலை கொண்டு விட்டோம்னா எங்களுக்கு அது ஈஸி. கீழே 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 இறக்குங்க. கவுக்கணும். இப்ப சரியா இருக்கு. அப்படியே பிடிச்சுக்கோங்க. ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே வச்சுக்கலாம். சேப்பு பண்ணி எடுக்கிறது நான் இதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேம்மா. சரி. अच्छा जी, my work is over.
Very good. This will take time to cool. So we need to celebrate on 1st July. சரி சரி நான் ரெடி பண்ணுறேன் சார். பிள்ளைகள் வந்து நமக்கே தெரியாது. இது பிள்ளைங்களை வந்தால் கூட நான் கேட்பேன், இது நல்லா இருக்கான்னு கேட்பேன்னா பிள்ளைங்கள சின்ன பிள்ளைங்களே சொல்லலாம். கொஞ்சோண்டு ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு போவாங்க, அது நமக்கு மனசு ஊற்றிக்கிட்டே இருக்கும். அது சரி பண்ணுவேன். இது வந்து தென்னை ஓலையோட ஒரு சிலையினுடைய உயரான 2 feet 2 அடி வருது. 2 அடியை வந்து நான் வந்து இதை வந்து 124 பாகமாக பிரிக்க போகிறேன். 124 parts. அந்த சிலையினுடைய நெற்றியினுடைய அளவு, லல்லாடம், கழுத்தினுடைய அளவு, முட்டியினுடைய அளவு, பாதத்தினுடைய அளவு இந்த அளவு தான். இப்போ இதுல இருந்து நான் மற்றது கொண்டு போறேன். இதம்மா எங்களுக்கு சுவாமிமலை முளைக்கோள்னு பேர். இது பேரு சுவாமிமலையில உள்ள அந்த உலோக விக்கிரகங்கள் தயார் பண்றவங்க விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியாம இருக்காதுங்க. This is the measurement for Swami Malay tradition. Very special it is. Very special. This is from the coconut plant. Coconut Leaf. leaf. The palm. Coconut palm. They use only that for the measurement. Flexibility. Flexibility. இப்போ இது இந்த ஓலை நான் பண்ணிட்டேன். They make 124 parts. இப்போ வந்து இது வந்து அந்த 2 அடிக்கு உள்ள முகத்தினுடைய உயரம் இது. இது லல்லாடம், இது கழுத்து, இந்த ஒடி ஒடிச்சிருக்கீங்களா, இது கழுத்து, இது மார்பு புள்ளி, the upper part of the body. மார்பு, இது நாபி, That's enough. இது மேல்றம், அந்த சிலையினுடைய மையப்பகுதி மேல்றம், இது தொடை, Thigh. ஆமா, இது முட்டி, இது கணுக்கால், Ankle. Ankle. இது பாதம். This is their measurement. அப்போ வரும்போது இதெல்லாம் மூடிடுவோம். இதெல்லாம் மூடினாதான் தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் நான் மெட்டல் ஃபினிஷிங்கில் கொண்டு வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த मंदार पुष्प बहु पुष्प सुपूजिताय तस्मै मुराराय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय दक्षाध्वरनाशकाय श्रीनीलकण्ठाय वृषभदाय तस्मै शिकाराय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय वसिष्ठकुम्भोद्भव गौतमाय मुनीन्द्रदेवार्चित शेखराय चन्द्रार्घ वैशाल लोचनाय तस्मै वकाराय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय यज्ञस्वरूपाय
जडाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगंबराय तस्मै यकाराय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय पञ्चाक्षरं निगमनं यपठेत् शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोहिनी ॐ शिवाय ॐ शिवाय ॐ शिवाय நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அமைக்க விடுங்க போதும். அவ்வளவுதான். எல்லாம் அமுக்குங்க. தண்ணி கொண்டா கண்டிப்பா. கொண்டா கொண்டா அங்கே கொண்டா. ஒரு நிமிஷம். कल्याण वैभव நீங்க ஒண்ணு வைங்க. सुरकुलकाला शशि सत्यभामा लोला गौरी कल्याण இங்க அவங்க वैभवमे கொண்டா. எல்லாரும் வாங்க.